காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். புவி வெப்பமாகுது அப்படின்னு அது சட்டுன்னு புவி வெப்பமாகுதுன்னு ஒரு வார்த்தையில பிடிச்சிடலாம். அது காரணம் என்ன அதை பார்க்கணும்ல. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் இங்கே தொழில் புரட்சி என்ற வந்ததில் இருந்து அந்த பூமியின் அடுக்கு கீழே இருக்கிற அந்த எரிபொருள்களை எடுத்து நாம் எரிக்க ஆரம்பிக்கும் போது அதுலதான் அதிகமாக இந்த புகை தான் இதற்கு காரணங்கிறான். இது எதது? நச்சு ஆலைகளின் வெளியிடுகிற புகை. இன்னைக்கு ஸ்டெர்லைட்டு, இந்த இங்கே எண்ணூர்ல இருக்கிற ஆலைகள், இந்த மாதிரி இந்த நச்சு ஆலைகளினுடைய புகை, அதோட இந்த கார்கள் வெளியிடுகிற பெட்ரோல் டீசல் புகை, இது எல்லாம் இங்க இருந்து போற தூசி, இந்த மின் உற்பத்தி இங்க இருக்குல்ல, இப்ப இந்த அணு உலை, இந்த மாதிரி இவையிலிருந்து போற நச்சு புகைகள், இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிருது? புவியை வெப்பமாக்குதுங்கிறான். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி. சூரியனுக்கு நமக்கும் 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டர்ல நம்ம இருக்கோம். 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற நாமே இந்த மரத்துக்கள் இருக்கும் போதே வெப்பமா இருக்கு. அப்ப வெளியில வேணா எப்படி இருக்குது? அப்ப எவ்வளவு பெரிய வெப்பம் இருக்கு பாருங்க. 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்க இருக்காம, ஆனாலும் நம் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் வளிமண்டலம் என்று விண்வெளியில் வளிமண்டலம், காற்று படலம் என்று இருக்கு. வளிமண்டலம் அதுதான் அந்த வெப்பத்தை, சூரியனில் இருந்து வருகிற வெப்பத்தை பூமிக்கு நேரடியாக வரவிடாமல் தடுக்குது. தடுத்து அப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, அப்படி தடுத்து அங்கிருந்து பட்டு தெரிக்குது. அப்படி தண்ணி தரையில ஊத்துன சிமெண்ட் தரையில் ஊத்த தெரிக்கும்ல, அப்படி சூரிய ஒளி அப்படி வெப்பம் அப்படி தெரிச்சு அதான் நிறப்பிரிகைங்கிற, புற ஊதாக்குதுங்கிற, மொத்தமாவே இது வெள்ளையா தான் இருக்கணும். அது ஏன் அப்ப வானமும் கடலும் நீளமா இருக்கு? நிறப்பிரிகையில் நீல நிறம் அதிகமா இருக்கு. இந்த வானவில்லை எல்லா வண்ணமும் தெரியும், வெள்ளை தெரியாது. அப்ப புற ஊதா கதிர்கள் சிதறதுனால வானம் முழுக்க நீளமா தெரியுது. பெரும்பரப்பில் இருக்கிற கடல் நீங்க கவனிச்சுக்கணும். இந்த பூமி பந்தில இந்த இதுல 70 விழுக்காடு நீர் தான், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடு இருக்கணும். அப்ப இது என்ன ஆகுது? அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது. அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார்? அது இந்த காடுகள் தான், மரங்கள் தான். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஓசோன் படலம்ங்கிறோம் அறிவியல் பேர்ல. நம்ம தமிழ்ல வளிமண்டலம், காற்று படலம்னு சொல்றோம். இதுல உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மழைக்காடுகள் 20 விழுக்காட்டை நிறைவு செய்யும். மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசி, அறிவியல் பேர் ஆல்கா, நம்ம சொல்றது நீல பச்சை பாசி. அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு. அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை, எரிஞ்சு சாம்பலாம் இல்லை. புரியுது நினைக்கிறேன். உன்னால அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அந்த வளிமண்டலம் தடுத்து, நல்லா கவனிச்சுக்க, காட்சிப்படுத்தி பாரு. இப்ப பண்ண முடியல, அப்புறம் எடுத்து பண்ணி போட்டுவேன். தடுத்து அதுக்கும் கீழே வருகிற அந்த வெப்பத்தை உன்னால தாங்க முடியாது. அப்ப தாங்குற அளவிற்கு தடுத்து நிறுத்துபவன் யார்? இந்த மரங்கள். இந்த மரம் என்ன செய்யுது? இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப இந்த மரத்துல ஒரு இலை பட்டுச்சுன்னா பழுப்பா இருக்கும், கீழே விழுந்ததெல்லாம் பாரு பழுப்பா இருக்கும், எனக்கு செத்துருச்சு. அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா. அது ஏன் பச்சையாகுது? சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொள்ளுது. அதுல இருக்க ஸ்டார்ச் எடுத்து சாப்பிடுது.
உணவா சாப்பிடுது. நமக்கு நஞ்சு, அந்த நஞ்சை அது உணவா சாப்பிடுது. அதை நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மரத்திலும் சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குங்கிறார். அது அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி சாப்பிடுவதால், வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனியுது. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய, மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது. அப்படித்தான் தாவரங்கள், மரங்கள், செடி கொடி எல்லாம் புல்லெல்லாம் பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான். அப்ப என்ன செய்யுது, அங்க தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு குழு குழுன்னு வச்சுக்கிறான். யாரு? உயிரும் தரான், வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான். யாரு? இவன் தான். பார்க்க அப்படி இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்காத, இவன் தான். இவையெல்லாம் என்ன ஆவ, கறிக்கட்டையா செத்து கிடப்ப. அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குழு குழுன்னு இருக்குது. காரணம் இவன் தான். சாதாரணமா என்ன பண்ற, போயிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டுநர்ட்ட, மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டிய, மரத்து நிழல்ல விடுப்பா வண்டிய, மரத்து நிழலே வண்டியை விட வேண்டும், சரி. அதற்கு முதல்ல ஒரு மரத்தை நடணும், அதுதான் முதல்ல சரி. புரியுதா? எல்லாருக்கும் மரத்து நிழல்ல விடுப்பாங்க. நம்முடைய அரசு எப்படி இருக்கும், என்ன சொல்லும்? நம்முடைய அரசு என்ன சொல்லும்? மரம் நடுவோம், மழை பெறுவோம், சின்னதை எழுதிப்படும். அவனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. மரம் எங்க நடும்? செய்தித்தாள் விளம்பரத்தில் நடும். ஒவ்வொரு தலைவனின் பிறந்த நாளையும் 1 கோடி மரம் நடுவோம், எங்க? செய்தித்தாள். இப்ப நாம எந்த வேலையை செய்யறோம்? செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான். செய்தி அரசியல் செய்பவன் இதை செய்ய மாட்டான். கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்ய நினைப்பவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். மக்களுக்கான செயல் அரசியல், மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன்தான் இந்த வேலையை செய்வான். அப்படி போடப்பட்டதான் மாடு ஆடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு நடக்க இருப்பதும் அப்படித்தான். செல்வம் என்றால் என்ன? முதலில் செல்வம் என்றால் என்ன? காடு செல்வமடா, ஆடு மாடு செல்வமடா, அறிவு செல்வமடா, கடலின் வளம் செல்வம், மலை செல்வம், மணல் செல்வம். செல்வம் என்றால் அதான் செல்வம். இவன்தான் நம் செல்வம், அதனால் அவன் பின்னே செல்வோம். புரியுதா? புரிஞ்சுக்கணும். புவி வெப்பமாகுது, புவி வெப்பமாகுது, பெரிய கண்டுபிடிப்பு. சயின்டிஸ்ட் ஏன் வெப்பமாது சொல்ற? ஏன் வெப்பமாது சொல்லு. இந்த பசுங்கூட விளைவுன்னு சொன்னாங்க, அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது என்னன்னா, இந்த குளிர் நாடுகள்ல இந்த நர்சரி, இந்த செடி கொடிகள்லாம், செடி பூச்செடி கன்று இதெல்லாம் மரக்கன்றுகள்லாம் வளர்க்கறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பான். இப்ப கூட நம்ம உள்ள நர்சரின்னு வச்சு வளர்ப்பான், நீ பார்த்திருப்ப. இப்படி அதை சுத்தி மூடி விட்டுருப்பான், சின்னதா உள்ள ஒரு இது மட்டும் இருக்கும். அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற வெப்பத்தை உள்ள இறக்காது, உள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியில விடாது. இந்த உள்ள இருக்கிற இந்த வெப்பம் போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த உயிரினங்கள் வளர முடியுது. அப்ப வெளியில இருக்கிறத உள்ள விடாது, உள்ள இருக்கிறத வெளியில விடாது, அப்படி தடுத்து நிறுத்து. பசுங்கூடம். எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமா மாறிடுச்சு. எப்படி பசுங்கூடமா மாறுது பாரு. தினம் சூரியன்ல இருந்து வெயில் பூமிக்கு வருது. இது என்ன செய்யுது? பகல் பூரா நமக்கு வெப்பமா இருக்கு, இரவுல வெப்பம் இருக்க மாட்டேங்குது, குளிரா இருக்கு. அதற்கு காரணம் இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவிலே நீல அலை கதிர்களாக அப்படியே நீரா மேல எழுந்து விண்ணை நோக்கி போகுது. அங்க போய் அது குளிர்ந்துருது. அதனால் நமக்கு குளிரா இருக்குது, வெப்பம் தணிந்து குளிரா இருக்கு. இப்போ இந்த நீல அலை கதிர்களா மேல போகுதுல வெப்பம் இரவுல, அதை போக விடாம ஒருத்தன் தடுக்கிறான். அந்த அயோக்கிய யாரு? யார் செய்யறா? அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று. எப்படின்னா, அவன் என்ன சொன்னா, இங்க பாரு, இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது, நிலக்கரியை எடுத்து
அந்த மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த மாதிரி இதுகள்ல தான் புவி அதிகமா வெப்பமாகுதுங்கிறது. அதுல மீத்தேன் வந்து அளவு கம்மி, அதனுடைய வாழ்நாளும் கம்மி. ஆனால் மீத்தேனால தான் 60 விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான். எல்லாம் கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மி, அதை கொஞ்சம் தான் எடுக்கிறான் மீத்தேன் அப்படி நினைக்கூடாது நீ. அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு. ஆனால் அது பூமியை 60 விழுக்காடு வெப்பத்தை. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.